ரிப்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் RDXற்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் முக்கியமான செய்திகளை விருப்பு வெறுப்பில்லாமல் அணுகி அந்த செய்திகளின் பல்வேறு கோணங்களையும் பின்னணியையும் நடுநிலையான பார்வையோடு செய்யக்கூடிய ஒரு விவாதம். அது மட்டுமல்லாது அந்த செய்திகள் ஏற்படுத்த போகிற தாக்கத்தை முன்கூட்டியே எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு கொடுக்கிறது தான் RDX ரிப்போர்ட்ஸ் டிபேட் எக்ஸ்க்ளூசிவிற்கு மீண்டும் வரவேற்கிறோம். திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை நாள்தோறும் இரவு 7 மணிக்கு RDX உடன் உங்களை சந்திக்கிறோம். இன்றைய நாளின் விவாதத்தை ஒருங்கிணைக்கும் முதன்மை செய்திகளை முதலில் பார்த்து விடலாம். கூட்டணி கட்சிகளை அடிமைப்படுத்துகிறதா திமுக பாஜக? கூட்டணி கட்சிகளை அடிமைகளைப் போல நடத்த நாங்கள் ஒன்றும் திமுக அல்ல என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அண்ணாயிசம் என்பதை அடிமையிசமாக மாற்றிவிட்டார் எடப்பாடி என முப்பெரும் விழாவில் விமர்சித்திருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சொந்த சின்னத்தில் நிற்காத கட்சிகளை பதிவை ரத்து செய்து அறிவித்த தேர்தல் ஆணையம். பீகார் தேர்தல் பாஜகவுக்கு பலப்பரீட்சையா விசப்பரீட்சையா? பீகார் தேர்தல் பாஜகவுக்கு பலப்பரீட்சையாக மாறி இருக்கிறதா விசப்பரீட்சையாக மாறி இருக்கிறதா? மாதம் விடாமல் பீகாருக்கு படையெடுக்கும் மோடி. 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு திட்டங்களை வாரி வழங்கிய மத்திய அரசு. பாஜகவை பலவீனப்படுத்த தேர்தல் ஆணையத்தை குறிவைக்கிறாரா ராகுல் காந்தி? சட்டசபை வரை நீளும் அப்பா மகன் மோதல். பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து GK மணியை மாற்றக் கோரும் அன்புமணி தரப்பு. ராமதாசுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி தலைமைச் செயலாளரிடம் மனு அளித்த MLA அருள். தேர்தல் ஆணையம் மக்கள் மன்றத்தை தொடர்ந்து சட்டமன்றத்திற்கும் நீளும் அதிகார சண்டை. கடந்த சில நாட்களாக அரசியல் அரங்கில் கூட்டணி கட்சிகள் மீதான விமர்சனம் எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றதுல இருந்துதான் நமக்கு இன்னைக்கு இந்த டாப்பிக்கை நம்ம எடுத்திருக்கோம். கூட்டணி கட்சிகளை அடிமைப்படுத்துகிறதா திமுக பாஜக? என்ன திமுக அதிமுகன்னு இல்லாமல் திமுக பாஜகன்னு இருக்கு. இதில் பெரும் கேள்விகளும் எழுந்திருக்கு. அதையும் நம்ம பேச இருக்கிறோம். இந்த விஷயத்தில் முதல்ல அதற்கான விராப் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். பாஜகவின் அடிமையாக அதிமுக இருக்கிறது என்றும் டெல்லியில் இருக்கும் மோடி மற்றும் அமித்ஷாவிடம் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்து விட்டார் என்றும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தொடர்ச்சியாக விமர்சித்து வருகிறார். திமுக தனது கூட்டணி கட்சிகளை அடிமைகளைப் போல் நடத்தி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி வருகிறார். அதிமுகவின் தலைமை அலுவலகம் டெல்லியில் உள்ள அமித்ஷாவின் இல்லத்திற்கு மாறிவிட்டது என்ற கனிமொழியின் விமர்சனம், அதிமுகவின் அலுவலகம் சென்னையில்தான் உள்ளது, வந்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கனிமொழிக்கு எடப்பாடி பழனிசாமியின் பதில் என மாறி மாறி விமர்சித்துக் கொண்டிருக்கின்றனர். கூட்டணி கட்சிகளை அடிமைகளைப் போல் திமுக நடத்துவதாக ஏன் விமர்சிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி? திமுகவின் விமர்சனத்துக்கு பதில் விமர்சனமாக பார்க்க வேண்டுமா? எந்த கட்சி எந்த கட்சியை அடிமைத்தனமாக நடத்துகிறது போன்ற கேள்விகளுக்கு விடை தேடுகிறது RDX. 23ஆம் தேதி குன்னூர்ல எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரு. பேசும் பொழுது திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளை அடிமை மாதிரி நடத்துகிறது அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. இதற்கு முன்னதாகவே அதிமுக மீது தொடர்ச்சியாக ஆளும் கட்சி முன்வைத்த குற்றச்சாட்டு, பாஜகவுக்கு அடிமை வேலை பார்க்குறீங்க, கட்சியே மொத்தமாக அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்க, தலைமையகம் எங்க இருக்கு, விட்டா கட்டிடத்தையும் அங்கே தூக்கிட்டு போயிருவீங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் மாறி மாறி இருதரப்பிலையும் முன் வச்சுட்டு வராங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பேசுறதே பாஜக அதிமுகவையும் எப்படி நடத்துறாங்க அதையும் பேச இருக்கிறோம். இதற்கு முன்னாடி EPS அன்னைக்கு குன்னூர்ல என்ன பேசினாரு அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஸ்டாலின் பேசுறார், அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட அடிமைன்னு. ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் கூட யாருக்கு அடிமை இல்லை, தலைவர் மட்டுமல்ல தொண்டன் கூட அடிமை இல்லை. அப்படித்தான் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் MGR, இதை புரட்சி தலைவி அம்மா எங்களை வளர்த்து ஆளாக்கி இருக்கின்றார்கள். ஆக கூட்டணி என்பது வேற, கொள்கை என்பது வேற. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே
வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்கு, எதிரிகளை வீழ்த்துவதற்கு கூட்டணி அமைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம். உங்களை போல பல கட்சிகளை கூட்டணியில் வைத்துக் கொண்டு அடிமையாக்க நாங்கள் விரும்பல. எப்பொழுதுமே எங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்றவர்கள் சுயமரியாதையோடு சுதந்திரமாக செயல்படக்கூடியவர்கள் தான் எங்கள் கூட்டணியில் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 23ஆம் தேதி குன்னூரில் பேசினவர் தொடர்ந்து 24 கூடலூர்லையும் பேசுறாரு. சுயமரியாதை கூட்டணி தான் எங்களோடது, நாங்கள் சுயமரியாதையோட கூட்டணியில் இருக்கோம், நீங்கள் நடத்துகிற மாதிரி எங்கள் இதில் நடத்தலை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் இதற்கு முன்னாடியே வந்து தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் இவர்களுடைய கூட்டணி தொடர்பாக ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். திராவிடர் என்ன தெரியாம அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அதான் வெட்கக்கேடு. அதிமுக தொடங்கினப்போ தன்னுடைய கொள்கை அண்ணாயிசம்னு சொன்னாங்க. அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமையிசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார். அண்ணாயிசத்தையே அடிமையிசமாக மாற்றி இன்னைக்கு முற்றிலுமாக நீங்கள் அடிமைகளாக இருக்கீங்க, இப்போ மட்டும்தான் விமர்சிக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது, கடந்த காலையும் விமர்சித்திருக்காங்க. இந்த தொடர் விமர்சனங்கள் தொடர்ந்து கூட்டணி கட்சிகள் அவங்க கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய அந்த பெரும்பான்மை கட்சிகள் கூட்டணி கட்சிகளை எப்படி வழிநடத்துகிறாங்க, எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றதுல வந்து பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது. அதில் முதல் பெரும் கேள்வி என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த கூட்டணி கட்சிகளை திமுக பாஜக எப்படி வழி நடத்துது அப்படின்றதுல கூட்டணியில அடிமைத்தனம் என்ற குற்றச்சாட்டு முதல்ல ஏன் எழுது, ஏன் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளை மாறி மாறி முன்வைக்கிறாங்க அப்படின்றப்போ முதல்ல மாநில கட்சிகளை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அகில இந்திய தரப்புல நம்ம நேஷனலைஸ்டா ஒன்று பேசணும் அப்படின்றத நினைக்கிறேன். அதாவது காங்கிரஸ் ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுது மாநில கட்சிகளோடு மாநிலங்கள்ல அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது, இப்போ பாஜக ஆளும் கட்சியாக மத்தியில் இருக்கும் பொழுது பல்வேறு மாநிலங்கள்ல கூட்டணியில அங்கம் வைக்கும் பொழுது அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கிறப்போ இந்த அடிமை அப்படின்றது தமிழகத்துல மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்னா தொடர்ந்து பல மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல்கள் அதுல பாஜக எந்தெந்த மாநிலங்கள்ல ஆளும் கட்சியா வந்திருக்காங்க, பெரும்பான்மையோட ஆளும் கட்சியா வந்தாங்களா, இல்ல பெரும்பான்மை இல்லாம 2ஆம் இடத்துல இருந்தாலும் அவங்க எப்படி ஆளும் கட்சியாக வந்தாங்க, இது எல்லாமே கடந்த காலத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே இதற்கான விடையை நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கூட்டணியில் அங்கம் வைக்க இங்கேயும் வந்து பெரும்பாலான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா பாஜக கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளையே அரித்து மெதுமெதுவாக தின்றுவிடும் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அப்போது இது எல்லா மாநிலங்களையும் அந்த மாதிரி தான் இருக்கா, இல்லை இங்கே தேர்தலுக்காக இது போன்ற ஒரு விமர்சனமா அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் பாஜக அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகள் முதல்ல எப்படி சிதறுண்டு போகிறது, அதில் பாஜகவிற்கான ரோல் இருக்குதா அப்படின்னா இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சான்றுகள் நடந்த நிகழ்வுகளை நம்ம பார்க்குறப்போ ஆமாம் அப்படின்னு சொல்ல வேண்டியதாகத்தான் இருக்கிறது. அப்போ இவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கும் பொழுது நாங்க அப்படி இல்லை, நாங்க வந்து எங்கள் மீதான அந்த சுயமரியாதையோடு நாங்க இருக்கோம், நீங்க தான் அப்படி நடத்துறீங்க, நீங்க தான் உங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படி சொல்றீங்கன்றது இது வந்து ஒரு பதில் தாக்குதலா மாறி மாறி சொல்றாங்களா அப்படின்ற ஒரு பார்வை நமக்கு எழுதுல. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்த குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாக இருக்கிற எப்படி நீண்ட நாட்களாக இருக்கிற குற்றச்சாட்டுன்னு சொன்னீங்கன்னா எம்ஜிஆர் ஒரு முறை என்ன சொன்னார்னா எல்லாரும் வந்து பச்சை குத்திக்கணும் சின்னத்தையோ அவருடைய படத்தையோ பச்சை குத்திக்க வேண்டும் என்று சொன்னபோது அந்த கட்சிக்குள்ளேயே போர்க்குரல்கள் இருந்தன. ஒரு 2 பேர் முக்கிய பேர் கட்சியை விட்டு வெளியிட்டாங்க. அப்போ அதை பற்றி என்ன விமர்சனம் வந்ததுன்னா அதிமுக வந்து நிர்வாகிகள் எல்லாருமே அடிமைகளை போல நடத்த முயற்சிக்குங்கிற குற்றச்சாட்டு இருந்தது. ஆனா தலைமையை பற்றி அப்படி அல்ல குற்றச்சாட்டு. 2வது ஜெயலலிதா வந்ததன் பிறகு அந்த கட்சி நிர்வாகிகளை பற்றி எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன் வைப்பாங்க. என்ன முன் வைப்பாங்கன்னா எப்போதும் கால்களையே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லுவாங்க. ஒரு முறை ஜெயலலிதா ஹெலிகாப்டர்ல போனப்பதான் அவங்க வானத்தை நிமிர்ந்து பார்த்தாங்க என்பது போல ஒரு கடுமையான விமர்சனம். அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா தலைமையை பற்றி அல்ல அந்த கட்சி நிர்வாகிகளை பற்றி அப்படி ஒரு விமர்சனம் உண்டு. இப்பொழுதும் திமுக தொடர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா பாஜக வந்து அதிமுகவை கொண்டு போய் அடமான வச்சுட்டாங்க, அடிமைகளை போல இருக்கிறாங்கிறத தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப இந்த விவாதத்தை நாம் ஏன் கையில் எடுக்க வேண்டியிருந்ததுன்னா அது எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து தலைமை தொண்டர்கள் நிர்வாகிகளை பற்றி நாம பேசணும். அவர் என்ன சொல்றாருன்னா கூட்டணியை பற்றி அவர் பேசுறாரு. என்ன சொல்றாரு, திமுக வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளை அடிமைகளை போல நடத்துகிறது, எங்க கூட்டணிக்கெல்லாம் வந்தா நாங்க அப்படியெல்லாம் நடத்த மாட்டோம், அப்படி அடிமைகளை போல நடத்துவதற்கு நாங்கள் திமுக அல்ல என்று அவர் சொல்கிறார். அப்போ இதுல இருந்து தான் இந்த விவாதம் எழுகிறார். அவர் அதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல, அவர் அதோட நிறுத்தல. கடந்த காலங்களில்
திமுக காங்கிரசிடம் அடிமையாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அண்ணா அறிவாலயத்தில் போன ரைடு, மேல ரைடு, கீழே வந்து மிரட்டி 63 தொகுதிகளை பெற்றுக்கொண்டார்கள் கூட்டணி ஒப்பந்தத்தின் மூலமாக, இப்படி அவங்க வந்து விட்டுருவாங்கன்னு சொல்லி. இன்னும் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, கலைஞர், ஸ்டாலின், அப்புறம் வந்து உதயநிதி, இப்படி வந்து அவங்க குடும்பத்துல யாரு வந்தாலும் அந்த திமுகவினர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடிமைகளை போல அவங்க ஆதரிக்கிறாங்க என்கிற குற்றச்சாட்டையும் அவர் கூடவே முன்வைக்கிறார். அப்போ ஆர்டிஎக்ஸுக்கு இப்படி ஒரு கேள்வி எழுந்ததற்கு நாம் காரணம் அல்ல, இந்த இரண்டு கட்சிகளும் மாறி மாறி சொல்றதா. எஸ், இதுல இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க அதாவது அவர் குறிப்பிட்ட மாதிரியே அப்போ தேசிய கட்சிகள் மத்தியில வந்து ஆளும் கட்சியா இருக்கிறப்போ மாநிலத்துல அப்படிதான் நடத்துறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம பார்க்கிறப்போ திமுக இங்க ஆளும் கட்சியாகவோ இல்ல மத்தியில காங்கிரஸ் ஆளும் தரப்பாகவோ இல்லாத பொழுது எத்தனை சீட்டுகள் கொடுக்குறாங்க அப்படின்ற எண்ணிக்கையை பார்த்தோம் அப்படின்னா அந்த பெருமளவில் எண்ணிக்கை இருக்க மாட்டேங்குது. 20, அதிகபட்சமா 25. அப்போ மத்தியில எந்த கட்சி ஆண்டாலும் அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை அப்படித்தான் நடத்துறதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுதுல்ல. ஆமா, இது வந்து இப்போ ஏன் அடிமைத்தனத்தோட நடத்துறாங்க கேள்வி ஏன் எழுகிறதுனா, இவங்க மாறி மாறி குற்றச்சாட்டுகிறார்கள். சரி, உண்மையிலேயே அடிமைத்தனத்தோட தான் நடத்துறாங்களா? அப்படி நடத்த முடியுதுன்னா எதன் மூலமாக அவர்களால் அப்படி செய்ய முடியுதுன்னா அதிகாரத்தின் மூலமாக அவர்கள் இதை செய்கிறார்கள். ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி கடந்த காலத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை பற்றி விமர்சிக்கும் பொழுது அந்த சம்பவம் எப்போ நடக்குது, 2G ஊழல் வழக்கு, அந்த ஊழல் வழக்கு தொடர்பான ரைடு. அப்போ மத்திய அரசின் ஆட்சி பொறுப்புக்கு வர்றவங்க இந்த விசாரணை அமைப்புகளை பயன்படுத்துகிறார்கள். சிபிஐ, இடி, ஐடி இவற்றை பயன்படுத்தி வழக்கு தொடுத்து ரைடு தொடர்ந்து அப்புறம் அதை வழக்கு நடத்தி அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு பாருங்க. இந்த ப்ராசஸ் மூலமாக தான் அவங்க அதை செஞ்சுக்கிறாங்கிறது நாம பார்ப்பது வெளிப்படை. அதுல ஒன்றும் நமக்கு சந்தேகத்திற்கு இடமில்லை. அப்போ காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுதும் கூட்டணி கட்சிகளை மிரட்டுவதற்கு அந்த விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தியதுங்கிறதா எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிற குற்றச்சாட்டு. சரி, இவங்க அதிமுகவை நோக்கி திமுக என்ன சொல்றாங்க, அதே குற்றச்சாட்டு தான் சொல்றாங்க. இடியை பார்த்து, ஐடியை பார்த்து, சிபிஐயை பார்த்து பயப்படுறதுக்கு நாங்க ஒன்றும் அதிமுக கிடையாது, அடிமைகள் கிடையாது, நாங்க எதா இருந்தாலும் சந்திப்போம்ன்றாங்க. அப்ப அதிமுகவையும் வந்து இப்ப மத்தியில ஆட்சி பொறுப்புல இருக்க பாஜக எதை வைத்து மிரட்டுகிறது என்றால் விசாரணை அமைப்புகளை வைத்துத்தான் மிரட்டுகிறதுன்னு திமுக குற்றம் சாட்டுகிறது. அப்போ இந்த அடிமைத்தனத்தோடு அவங்க நடத்துறதுக்கு மத்தியில் ஆட்சி அதிகாரத்தை, அந்த விசாரணை அமைப்புகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை நம்ம சேர்த்தன பார்க்கணும். கண்டிப்பா. ஏன்னா எடப்பாடி அவர்கள் சும்மா டெல்லி போறாரு, அங்க போய் தான் தலைமை என்ன சொல்லுது அப்படின்றதை கேட்டுட்டு வராரு. இந்த வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்படும் பொழுது என்ன அழுத்தம் இருக்கும் அப்படின்ற கேள்விக்கு நீங்க சொன்ன பதிலையுமே கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து இதுல இன்னொரு கேள்வி நம்ம பார்த்ததே திமுகவும் பாஜகவும் அப்படின்ற ஒரு இதை நம்ம சேர்த்து தான் இந்த தலைப்பை உருவாக்கி இருந்தோம். அதுல எழுந்திருக்கக்கூடிய இரண்டாவது பெரும் கேள்வி என்ன அப்படின்னு இந்த விஷயத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில திமுகவும் பாஜகவும் கூட்டணி கட்சிகளை அடிமைத்தனத்தோடு நடத்துகின்றனவா அப்படின்றதுல முதல்ல நான் திமுகவை பற்றி நம்ம பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இப்போ சமீபத்தில் நடைபெற்ற இப்போ அதில் யாரெல்லாம் அங்கம் வகிக்கிறாங்க அப்படின்னா கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, இன்னும் பிற கட்சிகளும் இருக்காங்க. தொடர்ந்து களத்தில் விசிகாவுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு. ஆனால் அந்த கொள்கையை அவர்கள் கடைபிடிக்கிறார்களா, அதற்கான உத்வேகத்தோடு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்யூனிஸ்டுகள் எடுத்துக்கலாம். சாம்சங் போராட்டம் நடந்தது. அப்போது அவர்களுடைய குரல் களத்தில் எந்த அளவுக்கு எதிரொலிச்சது, இல்லை தொழிலாளர்களுக்காக எவ்வளோ வீரியமாக செயல்பட்டார்கள் அப்படின்ற கேள்வியை தொடர்ந்து எழுப்புறாங்க களத்தில் இருந்து. இதே எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அரசு ஆண்டு கொண்டு இந்த போராட்டங்கள் நடந்திருந்தால் களத்தில் அவர்களுடைய செயல்பாடு எவ்வளவு வீரியமாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி இப்போ நீங்க கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சியில போராட்டங்கள் நடைபெறும் பொழுது, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடைபெறும் பொழுது உங்களுடைய அடிப்படை என்ன, தொழிலாளர் நலன். ஆனா அந்த கேள்வி எழுப்புனீங்களா? இதே அதிமுக இருந்தால் அந்த கேள்வி வந்திருக்கும். திமுக இருக்கப்போ கேள்வி வரலையா அப்படின்றப்போ அந்த இடத்துல நம்ம நுணுக்கமாக பார்க்க வேண்டி இருக்குதோன்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா கூட்டணியில் இருக்கும், கூட்டணி தர்மம் எல்லாம் இருக்கு. அதையும் தாண்டி உங்களுடைய கொள்கைகளை அந்த இடத்துல விடுறீங்க அப்படின்றப்போ அப்போ அடிமைகளாக நடத்துறாங்களா அப்படின்ற பார்வையெல்லாம் இல்லை. இப்போ நீங்க இந்த கூட்டணி கட்சிகள் வந்து அவங்க எப்படி நடத்துறாங்க, இவங்க எப்படி நடந்து, அதுல ரெண்டு செய்தி இருக்கு. ஒன்று, அவங்க எப்படி நடத்துகிறார்கள், இவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள். அப்ப கேரளாவில் ஒரு பத்திரிகையில் வந்து ஒரு அழகான கார்ட்டூன் ஒன்று போட்டாங்க. அவர் சோவியத் யூனியனுடைய அதிபராக இருந்த ஜோசப் ஸ்டாலின், ஜேவி ஸ்டாலின் அவர் சொல்லுவாங்க. அவர் பாட்டாளி வர்க்கத்தினுடைய நாயகர், அவர் உலகம் முழுக்க கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய பிதாமகர், அவர் வழிகாட்டி. அவருடைய படத்தை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ்ல இருந்து எடுத்துட்டு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் படத்தை மாற்ற மாதிரி ஒரு கார்ட்டூன் வந்து கேரள பத்திரிகையில் போட்டாங்க. ஓகே, அதனுடைய பொருள் என்ன, இடதுசாரிகள் வந்து திமுகவிடம் வந்து சரணாகதி அடைந்து விட்டார்கள், ஜோசப் ஸ்டாலினுக்கு பதிலாக மு க ஸ்டாலின் படத்தை மாட்டும் அளவிற்கு போயிட்டாங்கிற விமர்சனம் எழுகிறது. இந்த விமர்சனம் உண்மையா? இப்படி ஒரு கேள்வி நாம கேட்க வேண்டியிருக்கு.
நீங்க இதுவே அவங்க தரப்புல இதை கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகளை இவ்வளவு சுயமரியாதையோடு சமத்துவத்தோடு நடத்துகிற கட்சி வேற எங்குமே இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா முழுக்க அவங்க தேர்தல் ஜனநாயகம்ங்கிற அடிப்படையில் செல்வாக்கை இழந்து விட்டார்கள். செல்வாக்கு இழந்துட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் மேற்கு வங்கத்தில் கொஞ்சமும் திரிபுரா இப்படி சில இடங்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அவங்களுடைய அரசியல் நிலைமை எவ்வளவு தேய்ந்திருந்தாலும் கூட அவங்களுக்கு கொஞ்சம் இடங்களை கொடுத்து அவங்க வெற்றி பெறுவதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் ஏற்பாடுகளையும் செய்து இவங்களே வந்து அந்த வேலைகள் தேர்தல் வேலைகள் செஞ்சு ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்போ இது வந்து நீங்க அடிமைத்தனம்னு பார்ப்பீங்களா, இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது அவசியம், அவங்க நாடாளுமன்றத்திற்கும் போக வேண்டும், சட்டமன்றத்திலும் அவர்கள் இருக்க வேண்டும் என்று கருதி அதை செய்கிறார்களா, அப்படி ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம். இப்படி ரெண்டு ஆர்குமெண்ட்ஸுமே இருக்கு. ஒரு புறம் நீங்க சொல்றது போல இந்த போராட்ட களத்துல என்னவாகிறது என்பது, அப்போ இந்த போராட்ட களத்துல என்னவாகிறதுங்கிற கேள்விக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சாம்சங் போராட்டம் அதில் அவங்க என்ன கடைசியில் சமரசம் செய்து கொண்டார்களா, அல்ல தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அதில் அவர்கள் சமரசம் செய்து கொள்கிறார்களா என்பது ஆட்சியில் இருக்கிற கட்சி என்பதை தாண்டி தொடர்ச்சியாக இந்த எந்த கட்சின்றதை விட்டுங்க, தொடர்ச்சியாக வரக்கூடிய அரசுகள் எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகள் அவர்களுடைய செயல்பாடுகளிலிருந்தும் நீங்கள் அதை தீர்மானிக்க வேண்டும் என்கிறதை நம்ம சேர்த்து தானே பார்க்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே இங்கேருந்து திமுக கம்யூனிஸ்டுகளை நிறுத்தி எம்பிக்கள் ஆக்குறாங்க, அந்த வட்டத்துக்குள்ளே அவங்களை கொண்டு வந்துடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எழுது. ஏன்னா தொடர்ந்து தமிழகத்தில் சென்னை மாகாணமாக இருந்தப்போ ஒரு மிக பெரும் கட்சியாக இருந்தது, இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்லை, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், இதை அவங்களே கூட ஏற்றுப்பாங்க. ஆனால் மக்களுக்கான குரலை எழுப்பணும் அப்படின்ற ஒரு தளத்தில் பிரதிநிதித்துவம் தேவைப்படுது. அந்த பிரதிநிதித்துவம் எப்படி கிடைக்கும்? தொகுதிகள் அதிக தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி கண்டு சபைக்கு போகிறது மூலமாக. அப்போது அந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் பொழுதே குறைவான எண்ணிக்கையில் ஒதுக்கப்படுறது, அதன் மூலமாக அவர்களை ஒடுக்குவது, இது எந்த வகையில் நியாயம்? நேற்று கூட நம்ம பேசியிருந்தோம், காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நீங்கள் வந்து கூட்டணி தர்மம்னு சொல்கிறீங்களா, அப்போ எங்கள் கட்சியில் இருக்கவங்கள எப்படி உங்கள் கட்சியில் சேர்த்துக்கொள்ள முடியும் அப்படின்ற குரல் எழும் பொழுது இது போன்ற நடவடிக்கைகள் மூலமாக ஒரு பெரும் கட்சி வந்து அவர்களுக்கான இடத்தை வந்து தர்றதில்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இப்போ இவங்களுக்கு அந்த அதிருப்தி இருக்கு, கூட்டணியில வந்து போதிய இடங்களை அவங்க தர்றதில்ல, அந்த கூட்டணிக்கான தொகுதிகள் பேரம் பேசும் பொழுது தாங்கள் சற்று ஒரு குறைவாக நடத்தப்படுவதாக இவங்களுக்கு அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தியில் அவங்க 2016 என்ன பண்ணாங்க, மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று அமைச்சாங்க. அப்படி அமைச்சதன் மூலமாக 2 விளைவுகள், தவறான மோசமான விளைவுகள் வந்து தமிழ்நாட்டில் நடந்ததாக விமர்சகர்கள் சொல்றாங்க. எப்படின்னா, ஒன்று, அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு அது துணையாக அமைந்து விட்டது. ஒருவேளை அன்று மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று அமையாமல் இருந்திருந்தால் அதிமுக அன்று வெற்றி பெற்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்குமா என்பது கேள்விக்குறின்னு விமர்சகர்கள் சொல்றாங்க. இரண்டாவதாக, மக்கள் நல கூட்டணி என்று அமைத்து கொண்டதன் மூலமாக இந்த கட்சிகள் தங்களுடைய தேர்தலில் வாக்குகளை பெறுகிறதில் இருக்கக்கூடிய ஓட்டாண்டித்தனத்தை அவர்கள் கொள்கையில் இல்லை, இந்த தேர்தலில் வாக்குகளை பெறுவதில் இருக்கக்கூடிய ஓட்டாண்டித்தனத்தை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டார்கள். அது கிட்டத்தட்ட ஆண்டிகள் கூடி கட்டிய மடம் என்பது போல் ஆகிவிட்டது என்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. அப்போ இவை எல்லாவற்றையுமே நீங்க சேர்த்து தான் இந்த நிலைப்பாடுகள்ல இருந்து புரிஞ்சுக்கணுமே ஒழிய வெறுமனே பிளைண்டா இதை வந்து கூட்டணி கட்சிகளை அடிமைத்தனத்தோடு நடத்துக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுமான்றது. அப்போ என்னதான் சொல்ல வரீங்க? அப்போ திமுக இல்லை தனித்தனியாவே நான் கேட்கிறேன், திமுக அடிமைத்தனத்தோடு நடத்துறாங்களா இல்லை பாஜக அடிமைத்தனத்தோடு நடத்துறாங்களா அப்படின்னா இந்த 2 கேள்வி இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 கேள்வியில அடிப்படையில இருக்கிற வேறுபாட்டை நாம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, கூட்டணி கட்சிகளை அடிமைத்தனத்தோடு நடத்துறாங்கன்னு அவங்க சொல்லும் பொழுது என்ன பொருள் அவங்க சொல்றாங்கன்னா, அரசை நோக்கி இவர்கள் கேள்வி எழுப்புவதற்கு தயங்குகிறார்கள், எங்கு கேள்வி எழுப்பணுமோ அங்க கேள்வி எழுப்ப மறுக்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஆனா அங்க பாஜக அதிமுகவை அடிமைத்தனத்தோடு நடத்துகிறது என்று சொல்லும் பொழுது இது வந்து அவங்க பாஜகவை பார்த்து இவங்க கேள்வி எழுப்பாம இருக்கணும் என்பதோடு மட்டும் போய்விடுவதில்லை, மாறாக அவங்களுடைய அரசியல் அடிப்படையை கேள்விக்குள்ளாகி விடுகிறதுங்கிறதை நம்ம சேர்த்து